ஹாய் கைஸ், நான் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பேர் கேமர்னு. அது பழைய யூடியூப் சேனல் தான், எங்கள் அம்மா தான் வச்சுருந்தாங்க. நான் இப்போ புதுசாக ரீமேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். கேரக்டர் வேறு இல்லை, ஏன்னா இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணேன். வாங்க கைஸ், கேமுக்குள்ளே போகலாம். பிஆர் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பிஆர் போகலாமான்னு. அது ஹானஸ் லெவல் 80 மேலே இருக்கணுமா? ஃப்ரெண்டு தான் சொன்னான். என்னடா பண்ணிகிட்ருக்கான் கைஸ்? இது உனக்கு புரியல. மற்றவனுங்கெல்லாம் வெப்பன் வருதுல்ல, இப்போ நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரில. என்ன பண்ணணும்? யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. என்னடா இதுக்குள்ளே போகிறேன்? நெக்ஸ்ட்ரா 50 பேரா? ஐயோ, கைஸ் நம்ம போய் மேப்போட சென்டரில் போய் இறங்கிடலாம். ஆனால் இங்கேயே இறங்கிட்டேன். ஜோன் வந்து சீக்கிரமாக வந்துட போகுது. கைஸ் மேப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளேயும் 4 எனிமி. ஐயோ, அது எலிமிடா விளாண்டானீங்க. 4 எனிமி காட்டானுங்க. சர்வே பண்ணுறதே பெரிய கஷ்டம். எடுத்தோடனே ஃப்ரீ ஃபயர் காயினு சாரி கன்னு எஃப்எல் காயின் 200 கிடச்சிருக்குது. இது ஏஆர் ஆமோ. கைஸ் எடுக்கிற ரூட் எடுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும்ல. இது என்னது? மெடிக்கிட்டு பேகு வேணாம். அடுத்த வழி வந்துட்டானா? ஃபஸ்ட்டு கில் நம்ம வச்சுருக்கோம் கைஸ். இவன்ட்ட என்ன இருக்குது? மெடிக்கிட் மாதிரி தான் இருக்குது. எவனோட சுடுறது கைஸ்? இப்போ ரொம்ப தூரம் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே ஒருத்தன் ஓடுறான். ஓட்டான்டா அதுக்குள்ளேயும். பின்னாடி மேப்பில் யாரோ காட்டுறாங்க. திரும்புடா கைஸ். அப்பப்போ ஃபோன் லேக் ஆகிடுது கைஸ். அங்கே டேங்க்கு கிட்ட ஓடுறான், டிராக்டர் கிட்ட. சைட்லேயும் சொல்கிறான்டா, பாடுறாடே எப்பா. ஹெட்ஷாட் எடுத்துருவான்டா விட்டா. இப்போ தான் ரீலோடு பண்ணுவான். ஓட்டான், சொல்ல முடியாது. ட்ரிப்பிள் டேக்டும் இன்னும் தங்கியே இருக்கான் அங்கே. சுடு ஓட்டான்டா சொல்ல முடியும். இங்கே இன்னொருத்தன். ஐயோ, கண்ணில் ஆமாம். ஐயோ, 2 கண்லேயும் புல்லட் இல்லை. அதுதான் காலி. ஓடுறா சீக்கிரம். எங்கெங்கேயாச்சும் ஓடுறா. புல்லட் மேலே படம் பார்த்துக்கூடா. சீக்கிரம் போ. புல்லட் இல்லையாடா? இவனை குத்து. டேய், அவனை அந்த பக்கம் அடிக்க சொன்ன. எப்படி திரும்பி அடிச்சிட்ருக்க? திரும்பி ஆடுறான். அங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை தள்ளி அந்த பக்கம் போக விட நம்ம போய் லூட் எடுக்க முடியும். இல்லாட்டி சுட்டுனே இருப்பானே. இன்னொரு முன்னாடி இது எவ்வளோ தாக்க பிடிக்க போகிறோமோ காய்ஸ். நம்ம காலின்னு நினைக்கிறேன். நான் காலி. ஐயோ, 20 புல்லட் தான். இதுச்சான பூரா. ஐயோ, அங்கே போயிட்டான். அந்த பக்கம் யாரா? சுவிட்சு போகணுண்டா. நான் எரிமோ நானே சொல்கிறேன்.
கைஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம தம்பி தான். இன்டர்நெட் ஏறி தான் செய்கிறான். போட்டேன் கைஸ், அது ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் ஏறி தான் கேட்டான், போட்டு விட்டுருக்கேன். பேக் டு கேம் கைஸ். லூட்டோட ஓடுறா. இன்னும் ஒரு கன்று கூட இல்லை. ஷி, பிஸ்டல் கூட மாடா இல்லை. அடா பாட்டு பசங்களா, சி கேம் அவன்ட்டான்டா ஒருத்தன். ஷார்ட் கன் வச்சுருவேன் தானே, ஷார்ட் கன்னா இது. ஆமாம், ஏய் குத்து சீக்கிரம். ஐயோ ஹெல்த் போதே, ஹெச்பி போதே, சீக்கிரம் குத்து. ஏன்டா இன்னும் சொல்கிறது? திரும்பி வந்துச்சுடா. ஹெச் அடிச்சிட போதுடா. அட்ரா அப்பா, கன்னுக்கு அடிச்சிருச்சா? பிஸ்டல் தான் சொன்ன மாதிரி பிஸ்டல் அடி. டே அங்கே போய் லூட்டுறா. லூட் எடுப்பானா? டேய் அப்படி நின்ட்ட. மெடி அப்பா ஆமாம், எல்லாமே கிடச்சிச்சு. முதல்ல அவன் விட்றா. டே 4 கிலோ தான் எடுத்துருக்கோமா? அந்த அதிகமாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. கைஸ் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் லவர்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த பிசி வேறு ஆன் ஆகிட்டு. பென்டாடேட் லெஜெண்ட்ரி அடி. ஷார்ட் கன்னு வேணாம், ஏகே படிச்சு எடுத்துக்கூடா. பிஸ்டல் தான் எடுத்துருவோம். ஏகே 47 ஓகே. ஐயோ ஜோன் வந்துட போதுயா. என் மேப் மிட்டுக்கு போகணும். எவனோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஹெச்பி ஏத்துறா. கை சவுண்ட் ஒன்றும் இல்லை, இது பிசி ஆன் ஆகிடுச்சு கைஸ். சவுண்ட் உங்களுக்கு கேட்டுருக்குமா இல்லையான்னு தெரில. எப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அதே ஏகே 47 ஒன்றுமே இல்லை. ரிப்பேர் கிட்டு பதினாறு பேரில் நானும் வருவேண்ணா. எதுவாக இருந்தாலும் மேப் இதுக்கு போய் பார்த்துக்கலாம். சீக்கிரம் ஓடுறா. போகிற வழியில் வேணாச்சும் வந்தான்னா போட்டு வந்துட்டான். இன்னும் சொன்னோடனே வந்துட்டான். சூப்பர். 8 கிலோ எடுத்துருக்கோம், 11 பேர் இருக்காங்க. நான் 10 பேர் என்ன போடணுமா? நான் இதுக்கு 10 பேரை போடுறேன். மற்றவன் போட்டுப்பான், நான் எவனாச்சும் போட்டு இப்படி எடுத்துட வேண்டியதான். டே ஜோன் கண்ணுக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ஓடு. கைஸ் நான் எதுவும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கேன். உங்களுக்கு இருக்கும், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் நான் எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கேன். அதான் ஓடுறா. யாரோ வேறு யார் கூடயோ பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன ஒத்த காலில் யோகாசனம் பண்ணிகிட்ருக்கான். ஜோன் வந்துடா. ஓடுறா.
2 பேர் இருக்கானு. இங்கேருந்து போடவே முடியல. டேய் கரெக்டாக ஸ்கோப் வச்சு சொல்கிறா. அப்புறம் பாடுறா. அடம் இன்னொருத்தவங்க தான் இருக்கான். 5 பேர் இருக்கானுங்க. அப்படிங் இப்போ அவனை போய் நான் எங்கே தேடுறது? நாலு பேர் தான் இன்னும் உயிரோட இருக்கானுங்க. அங்கே ஓடுறான்டா. அடி 3 பேர் அங்கே எவனும் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை எவனும் இல்லை. அது லூட். ஜோன் கிட்ட இருந்து ஓடுறா. गाइस வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். गाइस நான் பூயா அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பூயா. गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானா ஆனில் படிச்சுக்கோங்க. गाइस நான் இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னா, எவனாச்சும் சுட்டானா அதுதான் இப்படி ஃபீல்டு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவனாச்சும் எல்லாம் வந்தேன் அது வெள்ளம் தானே பண்ணிடலாம்ல, சுட்டுலாம்ல. காணாம போயிடுச்சு. ஐயோ ஒர்க் அவுட் ஆகாதா? गाइस இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியல. நான் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகுனா சொல்லுங்கள். அவனும் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எவனும் இல்லை. அங்கே இருக்கான்டா. சோனுக்குள்ளே போயிட்டான்டா. அப்போ நம்ம தான் பூயா. அதுதான்டா செலப்ரேஷன். ஐயோ எந்த அமௌண்ட்டும் இல்லையே. இன்னும் 2 பேர் ஆளே ஒன்று காட்டுதே. நான் ஒருத்தன் இன்னும் ஓடுறேன். அடப்பாவி வண்டியா வெளில. சீக்கிரம் போடு. எங்கேயும் வைக்கிற மாதிரி இருக்கடா. சீக்கிரம் போடுறா. டேய் கமான் யூ கேன். ஹெட்ஷாட்டு மான்ஸ்டே பூயா. गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆனில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.